சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கரூரில் 31 பேருக்கு பணி வழங்கிய அரசாணையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. தமிழக அரசின் கொள்கை முடிவில் உயர்நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும் என நீதிபதிகள் கேள்வி. அரசு வேலை வழங்கும் போது அதை வழங்கக்கூடாது என்று கூறுவதற்கு நீங்கள் யார் என கரூர் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. இந்த விவகாரத்தில் அரசியலை புகுத்த வேண்டாம் எனவும் மனுதாரருக்கு கண்டனம். எண்பதாவது சுதந்திர தின விழாவுக்காக சென்னை ஜார்ஜ் கோட்டையில் ஏற்பாடுகள் தீவிரம். கோட்டை கொத்தளத்தில் நாளை காலை 8:45 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாடப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. அனைத்து கீழமை நீதிமன்றங்களிலும் வந்தே மாதரத்தையே முதலில் பாட வேண்டும் என கட்டளை. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் தாவேக அரசு தொடர்ந்து செயல்படுவதாகவும் கண்டனம். வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள், இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. அதனால்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாய வயிற்றிலே அடிக்கின்ற சூழ்நிலை, விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருதுக்கு தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 3 பேர் தேர்வு. சிறந்த சேவைக்கான மத்திய உள்துறை அமைச்சக விருது தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 17 பேருக்கு வழங்கப்படும் என அறிவிப்பு. சபாநாயகர் ஓம் பிர்லாவின் தேநீர் விருந்தில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்றதன் மூலம் பாஜகவுடன் நேரடி கூட்டணி உறுதி. வழக்குகளிலிருந்து தப்பிக்க பாஜகவுடன் கூட்டணி வைக்க திமுக தயாராகிவிட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். இன்று மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தை, சொத்துக்களை காப்பாற்ற, குடும்பத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகிவிட்டாங்களும் தெரியுது. நாளை நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என பொதுச் செயலர் ஆனந்த் அறிவுறுத்தல். ஊழல் ஒழிப்பு, நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் விலை உயர்வு உள்ளிட்ட அரசின் சாதனைகளை விளக்கிட ஆணை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கு ஏற்பாடு. வரும் 19, 20 ஆகிய தேதிகளில் சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக தாரகி கத்பத் நியமனம். துணைத் தலைவராக ஜமால் முகமது யூனிஸையும் செயலராக பிரவீனையும் நியமித்து அறிவிப்பு. சென்னையில் திருத்திய மதிப்பீடு அடிப்படையிலான சொத்து வரி மாற்றியமைப்பை நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு. பொதுமக்கள் ஆட்சேபனை தெரிவித்ததன் அடிப்படையில் முன்பு நடைமுறையில் இருந்த அளவுக்கே சொத்து வரி மீண்டும் மாற்றம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கல்லூரி மாணவர் படுகொலை. கோஷ்டி மோதல் தொடர்பான தகராறில் சுடுகாட்டில் வைத்து தீர்த்து கட்டிய பயங்கரம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் மீது கோவில் தேர் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து 2 உயிரிழப்பு. தாழ்வான மின்கம்பங்கள் குறித்து புகார் கொடுத்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் உயிரிழந்ததாக குற்றஞ்சாட்டி மின்வாரிய அலுவலகத்தில் உறவினர்கள் கதறி அழுது போராட்டம்.
சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 2 உயிரிழந்தது தொடர்பாக உரிமையாளர் மற்றும் மேலாளர் மீது வழக்கு பதிவு. பட்டாசு ஆலையின் உரிமத்தையும் ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6000 கனஅடியாக சரிவு. பரிசல் இயக்கவும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் அனுமதி. பிரதமர் மோடியை கேலி செய்து பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜக கண்டனம். பிரதமரை அவமதிப்பதன் மூலம் நாட்டின் மக்களையே ராகுல் காந்தி அவமதிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குற்றச்சாட்டு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. தலைநகர் முழுவதிலும் இடைவிடாத கண்காணிப்பு. முக்கிய சாலைகளில் வாகன சோதனை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உச்சகட்ட பாதுகாப்பு. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு வட மாநிலங்களில் பல ஊர்களில் தேசிய கொடி ஊர்வலம். மத்திய பிரதேசத்தின் ஜபால்பூரில் வருடாந்திர அகாண்டா பாத யாத்திரை. நர்மதா நதியில் தேசிய கொடியை ஏந்தி சென்ற நீச்சல் வீரர்கள். கேரளத்தில் களை கட்ட தொடங்கிய சுதந்திர தின கொண்டாட்டம். தேசிய கொடி யாத்திரையில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி பங்கேற்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் 7000 நிமிடங்களுக்கு மேல் முடங்கிய அவைகள். நாடாளுமன்ற முடக்கம் காரணமாக மக்கள் வரி பணம் 175 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டதாக மதிப்பீடு. குருத்வாரா கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்த மகாராஷ்டிர காவல் சிறப்பு பாதுகாப்பு படை இன்ஸ்பெக்டர் சந்தித்து சிரோமணி அகாலிதள எம்பி ஹர்சிம்ரத் கவுர் அறிவுறுத்தல். தமது கணவரும் பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சருமான சுக்பீர் சிங் பாதலை காப்பாற்றியதற்காக நன்றி தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 2 மிதமான நிலநடுக்கங்கள் பதிவு. பைசராபாத் நகர் பகுதியில் 4 மற்றும் 4.4 என்ற ரிக்டர் அளவுகோலில் அடுத்தடுத்து நிலநடுக்கம். மாற்று வீரர்களுடன் வேறு போர்க்கப்பலை மேற்காசியாவுக்கு அனுப்புகிறது அமெரிக்கா. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் உள்ள வீரர்கள் அதிருப்தி மன சோர்வில் காணப்படுவதால் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் துருக்கி பயணத்தின் போது விமானத்தை மாற்றிக்கொண்டு பயணித்ததை கலாய்த்துள்ள ஈரான். தங்கள் மீதான பயத்தில் குப்பை தொட்டியில் கூட ஒளிந்து கொள்வார் என காட்டும். குரேல் தீவுகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் பயணம் மேற்கொண்டதற்கு ஜப்பான் அரசு கடும் கண்டனம். தாங்கள் உரிமை கோரி வரும் பகுதிக்கு சென்று ஆதிக்கம் செலுத்துவதை ஏற்க முடியாது என காட்டும். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்று கொண்டிருந்த தங்கள் நாட்டின் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டதாக அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனம் தகவல். ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக கூறி ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம். தெற்கு இங்கிலாந்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு 3 பெட்டிகள் கவிழ்ந்து விபத்து. பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். ஸ்ரீவில்லிபுத்தூர்
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன். உத்தராகண்ட் சுரங்கத்திற்குள் திடீரென வெள்ளம் புகுந்ததில் தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழப்பு. சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் ஆய்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்தது. 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 180 ரூபாய் குறைந்து 14,040 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.